இதாகிடுது, பிளட் ஆகிடுது. பிளட் ஆகினாச்சு உடனே பயப்படவே கூடாது. பயப்படுகிற ரத்தத்துக்கு நாங்கள் என்ன சார் பயப்பட போகிறோம்னு புரியுதுங்களா? சில பேர் ரத்தத்தை பார்த்தாவே மயக்கம் வரும். அதே மாதிரி ஆள் இருக்காங்க. அடுத்தது வாமிட்டு பார்த்தாங்கன்னா இன்னும் வாமிட்டு எடுத்துட்டாங்க, ரத்தம் நிற்க கூடாது, ஸ்மெல் ஓவராது, அந்த இடத்துல நோந்து போகும். அந்த இது அதுதான் அந்த பேனிக்ன்றது ஒரு வார்த்தை சேர்த்துருக்கோம். அருவருப்புன்னு போடக்கூடாது. இப்போ ஒருத்தவங்க வந்து அருவருப்பா இருக்குன்னு சொல்ல அந்த வார்த்தை வரக்கூடாதுன்றதுனா பயப்படக்கூடாதுன்றது சொல்லுது. இது மாதிரி சொல்லியிருக்கு, பேனிக்னு கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு அருவருப்புன்னு நினைச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து இதை நல்ல தப்பா நடப்பாங்க. நம்மளோட சர்வீஸ் அது. பேஷண்ட்ஸ் கேர் வந்து ஒரு சர்வீஸ். அவங்களுக்கு உடம்பு முடியலன்னு தான் நம்மகிட்ட வராங்க. நான் ஒன்று அருவருப்பா பார்க்குறேன்னு சொல்றப்போ வந்து அது நல்லா இருக்காது. அதுக்காக தான் வந்து பேனிக்னு ஒரு வார்த்தையை சேர்க்கணும். சார் இதுக்கு பேனிக்கு சம்மந்தமே இல்லை நம்ம நினைப்போம். ஏன்னா அதுக்கான ரீசன் தான் புரிஞ்சுக்கணும். இப்போ நம்மளுக்கு பேஷண்ட் வராங்க, நம்மளே ஒரு பேஷண்ட் போட்டேன் ஜிஏ இப்படி சொன்ன அருவருப்பா இருக்கேன்னு சொன்னால் நம்மளுக்கு மனசு எப்படி இருக்கும்? ஏன்னா நம்ம வந்து பேஷண்ட் வந்து கேர் பார்க்கறது தான் நம்மளோட இது. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் வந்து அந்த வார்த்தை பேனிக்கு நான் சேர்த்துருக்கேன். அது உதவு சொல்லிட்டு ஓகே. நெக்ஸ்ட் அடுத்தது அருகில் உள்ள பகுதியில் உள்ள ஸ்டாஃப். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல நியர்பை, உங்கள் டிபார்ட்மெண்ட் நியர்பை உள்ள ஸ்டாஃப்ஸ் யாரு? இப்போ ஒரு வார்டு இதுல ஓபில இதாயிருக்கு, நியர்பை யாரு இன்ஜெக்ஷன் அவங்கள்ட்ட சொல்லி கிட்டி எங்க இருக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். போய் எடுத்துட்டு வர சொல்லி அப்போ நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும்ல, நியர்பைல இருக்கு. இப்போ இருக்கிற 3ஆவது மாடியில் இருக்கவங்க போய் கூப்பிட்டு வர சொல்ல முடியுமா? டைம் ஆகும். அதெல்லாம் வந்து நியர்பை அவங்களுக்கு தெரியப்படுத்தணும். அப்போ தெரியப்படுத்துறப்ப நீங்க அந்த இடத்த விட்டுட்டு போகக்கூடாது. அப்போ இடத்த விட்டுட்டு போனீங்கன்னா என்ன ஆகும்? 4 பேர் நடந்து அது தடுக்கணும். அப்போ நம்ம என்ன செய்யணும்? உடனே நம்மகிட்ட இன்டர்காம் இருக்கு. இன்டர்காம்ல எந்த நம்பருக்கு கூப்பிடுவீங்க? ஒரு எமர்ஜென்சினா நம்ம ஒரு இன்டர்காம்ல நம்ம ஹாஸ்பிட்டல்ல எந்த நம்பர் கூப்பிடுவீங்க? ரிசப்ஷன் தான். என்ன நம்பர்ல கூப்பிடுவீங்க? 30. இப்போ நம்ம வந்து என்ன 21 இருந்துச்சு, 30 40 இருந்துச்சு. 30 வந்து நம்ம எமர்ஜென்சிக்காக கூப்பிடுறதுக்கு தனியாக பிரிச்சுட்டோம். உடனே எமர்ஜென்சிக்கு வந்து கோடுக்கு 30 நம்ம பிரிச்சிருக்கோம். இப்போ அந்த 30 நம்பரை போட்டா 30 அவங்க எடுக்கணும். அடுத்த டைம் 30 எடுத்து அந்த கோடுக்கான ஆக்டிவிட்டி அவங்க சொல்லணும். யார் ரிசப்ஷன்ல இருக்கா? ரிசப்ஷன்ல அந்த அடிச்சிச்சுன்னா அடுத்தது ஆபீஸ்ல இருந்து உடியாரணும் எடுக்கிறாங்க. ஏன்னா அலர்ட்னா இன்டர்காம் தானே அலர்ட் போட்டு எடுப்பீங்க.